சார் இப்போ நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் பற்றி நிறையா சொல்லியிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கோம். ஆதி திருவரங்கம் அதை பற்றி நீங்கள் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது ஆதி திருவரங்கம். இப்போது 108 திவ்ய தேசங்களில் பலதரப்பட்ட மங்களாசனம் செய்யக்கூடிய ஆலயங்கள் நிறையா இருக்குது. கூர்மாவதாரம் மச்சாவதாரம் எடுப்பதற்கு முன்னாடி வந்த ஸ்தலம் இது இந்த ஆலயம். சோமுகன் அப்படின்னு ஒரு அரக்கன் கடுமையாக தவம் செய்யலாம், வரம் வாங்கிட்டான். நவகிரகங்களை முடித்து ஜெயிலில் போட்டுறான். பிரம்மாவை தூக்கி போட்டான். அவர்கிட்ட சோழிகள்லாம் கொண்டாடா நான் வச்சுக்கிறேன்ட்டு வச்சுட்டான். இப்படி படாத பாடுபடுத்துறா. புரோகிதர்கள், ஞானிகள், மகான்கள், ரிஷிகள் எல்லாம் துன்புறுத்துறான். எல்லாரும் போய் மகாவிஷ்ணுட்டு வேண்டாங்க. காலம் வரும் பொறுங்கன்னு சொல்லிட்டு அந்த காலம் வருது. பகவானாக இருந்தால் கூட திடீர்னு போய் ஒருத்தனை அழிக்க முடியாது. அவனுடைய நேரம் அங்கே வரும். அது வரைக்கும் காத்திருக்கிறாரு. இப்போ அந்த டைம் வந்தது. நேராக அவனோட சண்டை யுத்தம் பண்ணுறாரு. அவனும் தன் சக்தி பூரா இழந்துட்டு இனிமேல் இருந்தால் நம்முடைய மகாவிஷ்ணு கொன்று விடுவார் அப்படின்னு கடல் கடில் போய் ஒழிஞ்சிட்டான். வேதங்களெல்லாம் தூக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் மச்சாவதாரம் எடுத்து அவனை அந்த அரக்கனை கொண்டு வேதங்களையெல்லாம் மீட்டு வந்துடுறாரு. மீட்டு வந்தோடனே தேவேந்திரன் முதல் தேவாதி தேவர்கள் எல்லாம் அந்த ஆதி திருவரங்கத்தில் வந்து பகவான் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில், நீங்களும் சந்தோஷமாக இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு வரம் கொடுங்க. இந்த வரம் என்னன்னா, இங்கு வந்து வழிபாடு செய்கிறவர்களுக்கு எல்லாமே நடக்கணும், எல்லா விஷயங்களும் சக்தி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுங்க. துளசி மாலை போட்டு துளசியில் அர்ச்சனை பண்ணி அந்த சேஷ்டத்தில் போய் வழிபாடு செய்தால் சகல விதமான நன்மைகளும் கண்டிப்பாக. ஓகே. நம்ம ஆதி திருவரங்கம் ரொம்ப விசேஷமானது. திருவண்ணாமலையில் வந்து ஒரு 7-8 கிலோமீட்டரில் பக்கமாக தான் இருக்குது. சொன்ன ஆதி திருவரங்கம் சொன்னாலும் அது ஃபேமஸ். அந்த இடத்துக்கு போய் எந்த ஆலயத்தை சொன்னாலும் சொல்லிடுவாங்க. இப்போ இஞ்சிமேடு யாருக்கு தெரியாது. வந்தவாசி, சேத்துப்பட்டு, இஞ்சிமேடு போய் கேட்டால் எல்லாம் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு தான் கூகுள் மேப் இருக்கு போட்டு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஸ்தலம் இது. மகாவிஷ்ணு மிகப்பெரிய ஆனந்த கூத்தாடி இடம். அசுரனை அழித்து அவங்ககிட்ட வேதங்களை மீட்டது போல் நாம் இழந்த சொத்துக்களை மீட்க முடியும், இழந்த செல்வங்களை மீட்க முடியும், கல்விகளில் தேர்ச்சி பெற்று பெரிய வாழ்க்கையை வாழ முடியும், உயர்ந்த வெளிநாட்டு பயணங்கள் நல்லா இருக்கும், திருமண தோஷங்கள் வெளியேறும், பலவிதமான நன்மைகள் நம்ம அடையக்கூடிய ஒரு பாக்கியம்தான் அந்த ஆலயங்களில் போய் வழிபாடு செய்யணும். ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் சார். ஸோ நீங்கள் சொல்லும் போதே கண்டிப்பாக போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது சார். ஸோ நிச்சயமாக போகிறோம்.